Hi friends, இன்னைக்கு நம்ம பூர்ணிஸ் கிச்சன்ல ரெண்டு டிஷ் பார்க்க போறோம். ஒன்னு மாங்காய் ஊறுகாய், இன்னொன்னு மாங்காய் தொக்கு இல்ல சட்னின்னு சொல்லலாம். முதல்ல மாங்காய் ஊறுகாய்க்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். மாங்காய், கடுகு, உளுந்து, மிளகாய் பொடி, உப்பு, நல்லெண்ணெய். இப்போ மாங்காவை நல்லா பொடி பொடியா நறுக்கிக்கணும். நான் எப்படி நறுக்கிறேன்னு பாருங்க. எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக நறுக்கிக்கோங்க. அது ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு பொரிய விடுங்க. நல்லா ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுட்டு அடுப்பை அணைச்சிருங்க. நல்லா கிண்டிடுங்க. ரொம்ப விட்டிங்கன்னா கருகிரும். இதை இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க மாங்காயில ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் தயிர் சாதம் மற்ற எல்லா சாதத்துக்கும் நல்ல ருசியான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மாங்காய் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மாங்காய், கடுகு, உளுந்து, மிளகாய் பொடி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, வெந்தயம், மஞ்சள் தூள், மிளகு, காயப்பொடி, கருவேப்பிலை, உப்பு, நல்லெண்ணெய். இந்த டிஷ்ஷுக்கு நம்மளுக்கு மாங்காவோட தோல் வேண்டாம், அதனால மாங்காய் தோல் நல்லா சீவி எடுத்துருங்க. இந்த மாதிரி தோலை நல்லா சீவி வச்சுக்கோங்க. இந்த சதையை மட்டும் நல்லா இந்த மாதிரி பெருசா நறுக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ இந்த மாங்காவை மற்ற எல்லா சாமானோடையும் சேர்த்து வதக்கி அரைக்க தான் போறோம். அதனால நம்ம பொடியா நறுக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் சூடானதும் அதுல கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மிளகு போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதை இதுல நம்ம பச்சை மிளகாவை சும்மா ரெண்டா உடைச்சு போட்டுக்கலாம். அது வதங்கினதும் பூண்டு, இஞ்சி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுல சும்மா கருவேப்பிலையை அப்படியே நம்ம ஆஞ்சு போட்டா போதும். அதையும் வதக்கிட்டு நறுக்கி வச்சிருக்க மாங்காவையும் சேர்த்து இதுல நல்லா வதக்குங்க. இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மாங்காய் நல்லா வதங்கினதும் நம்ம அடுப்பை இறக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதும் மிக்சியில இந்த மாதிரி போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இதோ நான் இப்ப அரைச்சு வச்சிருக்கேன். இதே மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப இதை தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதே பேன் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிய விடுவோம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, காயப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இதுல நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட அரைச்சு வச்சிருக்க இந்த மாங்காய் தொக்க சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. மாங்காய் புளிப்பு இருக்கறனால பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். இதுல மிளகாய் பொடி எவ்வளவு தேவையோ நீங்க அவ்வளவு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போயிருச்சு. இப்ப நம்ம மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ருசியான மாங்காய் தொக்கு, மாங்காய் ஊறுகாய் ரெண்டுமே ரெடி. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரே மாங்காயில ரெண்டு டிஷ் நம்ம பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.